ஆடுவோம். சரி, அப்போ அண்ணா அண்ணி வணக்கம். ஏன் ஓடி வந்த நீங்கள் வெயில் தாங்கலாமையோ? நாங்கள் சன்னதியில் ஓட்டு வரோம். சன்னதிக்கு போய் ஒரு மண்டபமாக தேடி மூட மண்டபம் தேடி பிடிச்சி உள்ளே போனால் வெறும் காலியாக இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு தாலி கட்டாமல் காலி ஆகிட்டாங்க ஒன்று வச்சு பிறவா தாங்க முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டாங்கன்ட்டாங்க. ஏன் அப்படி வந்தீங்க? யார் உங்களை அப்படி கூட்டம் வாங்கடா போமெண்டு? யார் கூட்டம் சொல்லுங்கள் எனக்கு? அந்த ஆள் அன்னைக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்கள் யார் கூட்டம் உங்களை வேலைக்கு? நாங்கள் அங்கே அவ்வளோ சனத்துக்கு முன்னாலே பண்ணுவோம். ஒருத்தரையும் காணல. இங்கிட்டு வந்தாலும் இங்கேயும் வாக்கலை காணல. ஏன் வெளியே வந்தீங்க? விலங்கையில் தாலி அவன் சம்பவம் முடிஞ்சுது, கட்டிட்டோம் வந்துட்டோம், அவ்வளோந்தான். சரி, முதல்ல 2 பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். சரி, எங்கே பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கீங்க, மாலையை மட்டும்தான் காணல. நாங்கள் உணர்ந்துக்கலாம். சரி, பரவாயில்ல, அழகாக இருக்குது. அழகான வாழ்க்கை இன்றைக்கு இருந்துக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நாளை? என்னடா அப்பா மூச்சை பேச்ச காணே இல்லை, மற்றபடி வளவளான்னு சாய்ப்பீங்களான்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை என்ன பௌவியமாக இருக்கிறீர்கள்? கதைக்கிறீர்களும் இல்லை. சொல்லுங்க மாப்பிள்ளை, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நாள் இன்றைக்கு? அப்போ கேட்கல என்ன சொல்கிறேன்னு தெரியலையா? சரி, ஆனால் உண்மை அழகாக இருக்கீங்க, அழகான ஜோடி. சரியா, 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறோம். சரி, 16 செல்வங்கள்னு சொன்னால் நிறைய செல்வங்கள் இருக்கும். தவறாக எடுத்துக்கொண்டு போகிற 16 பிள்ளைகள் பெறக்கூடாது. சரியா, பழைய ஆக்கள் அப்படி பெற்றிருக்கலாம், இப்போ வாய்ப்பு இல்லைன்னு சிரிக்கிறேன் எல்லாரும் அப்படியே. சரி, உங்களுக்கு நாங்கள் மங்களகரமாக ஆரம்பிப்போம். இதை கொடுத்துருவோம். சரியா, மிக்கி இதை கொடுங்க. சரியா, அப்போ லக்ஷ்மி வந்திருக்காங்க அவங்கள தேடி. வேணும் 2 சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து வேணும். அப்போ லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணம் கொண்டு வந்திருக்கான். எவ்வளோ நினைக்கிறீங்க? அண்ணா கேஸ் பண்ணுவேன். நான் டக்குன்னு எண்ணிட்டு இருப்பேன். அண்ணா எவ்வளோ? அண்ணா ஒன்றும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ அதுக்கு அண்ணி சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அவன் தான் கொடுத்து அனுப்பியிருக்கான். அம்மா சரியா சொல்கிறான். சரியா, உங்களுக்கு மஞ்சள் காயத்தில் மொய் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் மொய்யையே மஞ்சள் காயத்தான் கொடுத்துருக்கோம். சரியா, அது மொய் தான். சரி, அதை வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அங்கே வைங்க. அடுத்தது ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட். சரியா, உங்களுக்கு நடந்தது இனிப்பான விஷயம் என்றபடியால் நாங்கள் இனிப்பு கொண்டு வந்திருக்கோம். ஸ்வீட் எடுத்து கொண்டாடும், அப்படி தானே? என்ன ரைட், மாப்பிள்ளை கொஞ்சம் ஸ்வீட் கூட சாப்பிடும். நல்லா என்ன சுகர் வந்து வேலைக்கு உடம்பு கொஞ்சம் பெக்கு. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு 1 இயருக்கு போல் நல்ல உடம்பா பேசியில்லை கட்டினீங்க. எவ்வளோ காலம் பேசி? அது போய்க்காது. 5 மாதமாக மாப்பிள்ளை கழிச்சு உருகி போனேன். அதான் பிரச்சனை. சரி, அடுத்தது ஃப்ரூட் பாஸ்கெட் பிடிங்கோ. சரி, நிறைய பழங்கள் வச்சு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பழங்கள் எப்பயுமே ஒரு பழத்துக்கு நல்ல, அப்படி தானே? பழங்கள் இந்த வெயிலுக்கெல்லாம் பழங்கள்லாம் சாப்பிடணும், மாமிசங்கள்லாம் தவிர்க்கணும், அப்படி தானே மிக்கி? பழங்கள் ஜூஸுகள் அதுகெல்லாம் நல்ல காய்கறிகள். அதனால் பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள வைங்கோ. சரி, இந்த பழங்கள் எப்படி உண்டையில் இருக்காது. ரைட், அதே மாதிரி நாங்கள் வேறு என்ன தரலாம்? சரி, ஒரு கேக் கொண்டு வந்து நாங்கள். சரியா, அது கேக் வந்துட்டு நார்மலாக எழுத்துக்கு தான் கொடுக்குறது, இருந்தாலும் இந்த டைமில் கொடுக்க சொன்னதாலும் நாங்கள் கொண்டு வந்தாங்க. உங்களோட ஹார்ட் ஷேப் போட்டபடி ஒரு கேக் கொண்டு இதை நீங்கள் வந்து லாஸ்ட்டாகவே உங்களை இதில் வீட்டை வெட்டி கொள்ளுங்க. பின்னரம் போல் வெட்டுறீங்கன்னா வெட்டி கொள்ளுங்க. அதை வாங்குங்க. ரைட், இப்போ கேக் பிடிச்சிருக்கா? சரி, ஹார்ட்டெல்லாம் போட்டு அம்பு விட்டு கொடுத்து வாங்கினேன். ஒரு வடிவான கேக், அது வெஜிடபிள் கேக் தான், பயப்பட தேவையில்லை. அதனால் தரலாம், வெட்டியும் சாப்பிடலாம். ரைட், சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் எங்கள்கிட்ட இருக்குது. சரியா, அதையும் நாங்கள் தந்துட்டு மனசார வாழ்த்திட்டு வயிறாட சாப்பிட்றதுக்கு மண்டதை இருந்துக்கணும். உங்களுக்காண்டி நாங்கள் சாப்பிடாம ஓடிஞ்சிடும். முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களே? இன்னும் சாப்பிடல. அக்காவை மட்டுட்டாள். அண்ணா போய் சொல்லப்படாது, சொல்லுங்க சாப்பிட்டீங்களோ? வயிறார சாப்பிட, வயிறார சாப்பிட பேக்காட்டி போட்டாங்க கூட. அப்போ 2 வாயை மாறி ஊட்ட விட்டு போட்டோ எடுத்துட்டு. ஏன்னா அப்படியா? ஏன்னா தெரியும், அப்படிதான் பண்ணிடுவாங்க. போட்டோ காண்டி ஒரு வாய் வைக்க பறிச்சிருப்பாங்க சாப்பாடு கோப்பையை. சரி, அப்போ நாங்கள் வயிறார நானும் சாப்பிடல தானே, இங்கே யாருமே சாப்பிடலையா, அதனால் வயிறார நாங்கள் 6 சாப்பிடுவோம். வந்த கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? அப்போ யார் கொடுத்தாங்க? மாப்பிள்ளை சொல்லுங்க, நீங்களாம் சொல்லணும். 2 மாப்பிள்ளைக்கு தான் நாங்கள் தெரியுமா? 2 சொல்லுங்க. அவன் கேரியா வைக்கா கிடக்கு பூவண்ணாங்க கேரியா ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு. மாப்பிள்ளை மொழி ஆட போறீங்க ஒரு பாட்டுக்கிட்டே? பதில் சொல்லலையோ, ஆடத்தான் வேணும். இனிமேல் ஆடல, அதுதான் கடைசி ஆட்டம். அப்படித்தானே? இல்லை, நீங்கள் எதை சொல்ல வாரீங்க? எல்லாம் டபுள் வீட்டுக்காகவே கிடைக்கிறாங்கப்பா. இருக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரி, சொல்லுங்க. இப்போ யாருண்டு? அத்தானா? அக்காவா?
ஓ அக்காவோட மனசில் அத்தான் கொடுத்தாரா அப்படியா? ஏன்னாப்பா 2 பேரும் ஒரே மாதிரி தான். யாராவது ஒரு ஆள் கதைக்கலாம் வேணும். பழமையாக ஒன்று மாப்பிள்ளை கேட்பார், இல்லை பொம்பளையாவது கதைக்கும். இங்கே 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தால் நான் ஆயிட்ட கதைக்கிறது. அப்போ வேறு ஆள் வந்து சொல்லுங்க. 2 பேரும் கதைக்கணும் இல்லை. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். இங்கே அவ்வளோ அழகாக இதெல்லாம் மருதாணியெல்லாம் போட்டு வடிவா வலிக்கிட்டு தாடியெல்லாம் காட்டி பட்டு வட்டி எல்லாம் காட்டியும் வேலை இல்லையே. ஒரு கதை பேச்சு இல்லை. அதான் அதுவும் கல்யாணம் ஆகலாம். இந்த அக்காவுக்கு வேர்க்கு கறி சொல்லுங்க. நாங்கள் போகணும். அக்கா யார் கொடுத்தது? அத்தான் எங்க யார்? அத்தான் எங்கே நிற்கிறார்? வெளிநாடு. இது நாட்டு வந்து வெளிநாடு கிடையாது, ஸ்ரீலங்காவில் தான் வந்தது. செக் பண்ண முடியாது. மாப்பிள்ளை பக்கம் வந்தது. மாப்பிள்ளையே நம்ம இருக்கிறது எனக்கு. பொம்பளை கேட்டு வேலை இல்லை. என்ன வந்தது மாப்பிள்ளை பக்கம். மாப்பிள்ளை 6 ஒரு ஆள் கேஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளை இப்போ கவலைப்பட போகிறாங்க. 6 ஒரு ஆள் சொல்லுவாங்க. உங்களோட சொந்தம் தான். சொந்தம்லாம் வந்தது. சொந்தம் இல்லாமலாம் பேர் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பட்டாங்க அப்படிலாம் இல்லை. உங்களோட சொந்தம். இது வாங்கி பாருங்க. இதுக்கு மேலே நாளையிலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. மாப்பிள்ளை பாருங்க ஷாக்காக போகிறார் பார்த்துட்டு. அடடே இவங்களா இன்னும் ரொம்ப பெரிய ஆளாச்சு, நான் சொல்ல விட்டேனே அப்படின்னு. அக்கா அத்தான் அவட்ட சொந்தக்கார். உங்க சொந்தக்கார் இல்லை? இல்லை சொந்தம் இல்லையோ? என்னத்தான் இல்லை முடிஞ்சது தாலியாட்டி என்ன குடும்பங்கள். சரி, அப்போ அக்கா அத்தான் ரமேஷ் குடும்பம் என்ன ராகேஷ் குடும்பம். இப்போ ராகேஷ் குடும்பம் வந்து வாழ்த்து போட்டு கொடுத்து விட்டுருக்கீங்கன்னா, இந்த மங்களகரமான நாளிலே நீங்கள் இருவரும் அனைத்து மங்களங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறோம். இனிய திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டு உங்களுடைய புகைப்படம் போட்டு வாழ்த்திக்கணும். வாழ்த்துவோர் அத்தான் அக்கா பிறா மகன் ராகேஷ் குடும்பம். ஹாப்பியா? ஓகே, பிடிச்சிருக்கா? சரி, என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? நன்றி.